ஸோ லாஸ்ட் வீக் நான் 2 பேஷண்ட் பார்த்தேன். 2 பேருமே ஹார்ட் அட்டாக். ஒருத்தர் வந்து திருப்பதிக்கு போறாரு, நடந்தே போறாரு திருப்பதி கோயிலுக்கு, போற வழியிலே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அடுத்த பேஷண்ட் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு இருக்காரு, பாதி தூரம் சுத்தி வரும்போதே ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆயிடுறாரு. ஸோ இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து கேட்குறாங்க, சார் எங்களுக்கும் வேண்டுதல் இருக்கு, நாங்கள் திருப்பதிக்கு போறோம், கிரிவலம் போறோம், வேற ரொம்ப தூரம் நடைப்பயணம் போறோம், ஒரு ட்ரெக்கிங் போறோம், ஸோ நாங்க எப்படி நாங்க செக் பண்ணிக்கிறது, இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு தான் பெஸ்ட் டெஸ்ட் வந்து ட்ரெட்மில் டெஸ்ட். ஸோ நீங்க அந்த வேகமா நடக்கிற மாதிரி, ஒரு ஸ்லோப்ல நடக்கிற மாதிரி உங்க இசிஜியை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி, உங்க பிபியை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி நாங்க டெஸ்ட் எடுப்போம். உங்களால நடக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டெஸ்ட் நெகட்டிவா இருக்குன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 85% கம்மி. சப்போஸ் அந்த டெஸ்ட் பாசிட்டிவா இருக்குன்னா நீங்க ஃபர்தர் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ட்ரெக்கிங்கோ இல்ல மலை ஏறுறதையோ நீங்க செய்யணும்.